பிரச்சனை எங்கே நடந்துச்சு தெரியுமாங்க? நடந்து இருக்கிற இடம் இங்கே தாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? இப்போது இந்த வண்டி ரன்னிங் ஆகும். புரியுதுங்களா? இந்த ஒயர் ஜாயின் பண்ணாக்கா வண்டி ரன்னிங் ஆகும். ஒரே ஒரு ஒயர் தான் முட்டி போய் கிடக்குது. அது இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணி பழைய சாதனத்தில் வச்சு இப்போ ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகேவா? எருமாடு மனுஷனுக்கு கன்ஃபியூஷன் உண்டாக்குறாங்க பற்றியா? விட்டு போனால் ரெட்டு ஒயரு. ஏன் ரெட்டு ஒயர் அவங்க வெளில பழகுது? இப்போ நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் ரெட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணி முழுசாக பழைய கண்ட்ரோலில் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ரெடி ஆகும். இது இங்கே நல்ல புலமாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டேப்பும் அடிச்சுக்கலாம். வண்டி ஓட ஆரம்பிக்குங்க. ஓகேவா? இந்த ஒரு கனெக்ஷனை முடிச்சுட்டேன். எனக்கு லாஸ்ட்டு சந்தேகம் இது தான் வந்தது. ஏன்னா இந்த போர்டில் வந்து லைனே வரலனாக்கா பிரச்சனை இங்கே எதனா இருக்குன்னு நான் நினச்ச மாதிரி அதே போல் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது ஏன் ஓடாது? கண்டிப்பாக ஓடும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த லைனு நம்ம பழைய கண்ட்ரோலில் அங்கே செட் பண்ணி பார்க்கலாம். இது ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய வச்சு செட் பண்ணி பார்க்கலாம். துண்டு துண்டாக அடிக்கலாம். ஏன்னா டேப்பு ரவுண்ட் அடிக்க முடியாது. துண்டு துண்டாக ஜாயின் பண்ணி விடலாம். ஓகேவா? இன்னும் ரவுண்ட் அடிச்சுக்கலாம். அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் வண்டி. டேப் அடித்தாச்சு. இப்போ நம்ம எல்லாமே பழைய கண்ட்ரோலில் செட் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் ஆகாது. ஆமாம், மொபைலு இந்த பக்கம் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருங்க.
ஸ்டாண்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு வரணும். நிற்குமா நிற்காத